சத்யா கொஞ்சம் மெதுவா தின்னாம்டி. ஏன் ஒரு மாதிரி சப்பு சப்புன்னு திங்க? நான் எப்படி தின்னுட்டு போறேன், உனக்கு என்ன? சத்தம் போடாம தின்னாமட்டி. இந்த சவுண்ட் கேட்டாலே எரிச்சலா இருக்கு. ஓ, உனக்கு இந்த சவுண்ட் பிடிக்கலையோ? அப்ப சரி. பாருமே எப்படி திங்கானி. எம்மா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடும்போது எனக்கு இப்படிதான் சவுண்ட் வரும். அவளுக்கு பிடிக்கலன்னா தூரப்ப சொல்லு. எடி சத்தம் போடாம சாப்பிடு. எம்மா அப்ப நம்ம சாப்பிட்ட மாதிரியே இருக்கா. அப்படி நீ ஒண்ணு திங்கடா. சத்தம் போடாம திங்கதா இருந்தா தின்னு. இந்த பழக்கம் நாளைக்கு வெளிய போய் வரும். அதெல்லாம் வெளிய போய் சாப்பிடுமே, நான் அழகா தான் சாப்பிடுவேன். நம்ம வீட்ல திங்கும்போது என்னால நடிச்சு நடிச்சு திங்க முடியாது. என் இஷ்டத்துக்கு தான் தும்பேன். இங்க பாரு, உன் இஷ்டத்துக்கு இருக்கதா இருந்தா வெளிய போயிரு. என் வீட்ல இருக்கத வரைக்கும் என் சொல்ல கேட்டுதான் நீ இருக்கணும். விக்கல் விக்கல் சுவானி சரி இல்ல பாத்துக்க. ஏமா பாத்துட்டே இருக்கா? சத்யா இப்ப தங்கச்சி திங்கும்போது ஏதாவது சவுண்ட் வந்துச்சா? அதே மாதிரி சாப்பிடு. அவ எப்படி நக்கலா சிரிக்கா? இதுக்கு ஒண்ணு சொல்லிராத. எம்மா நான் யாரையும் பார்த்து சிரிக்கல. சாப்பிடும்போது விக்கல் வந்துட்டு அதான் விக்குனேன். எப்படி கொக்குன்னு உனக்கு விக்கல் வருமா? ஏம்டி எனக்கு சிரிப்பு வந்து நான் சிரிச்சேன். இப்போ இதுல என்ன இருக்கு? எம்மா கேட்டியா? அவ இஷ்டத்துக்கு சிரிப்பா, நான் எதுவும் சொல்லக்கூடாதான். அதே மாதிரி என் இஷ்டத்துக்கு நான் எப்படி வேணாலும் தும்பேன். அதை அவ கேட்கக்கூடாது. அதான் சொன்னோம்ல, வீட்டை விட்டு வெளியே போயிரு. உன்னை யாரும் கேட்க மாட்டோம். இவன் இது என்னமா நியாயம்? அவ சிரிக்கிறது எனக்கு எரிச்சலா இருக்கு. அதை மட்டும் நான் கேட்கக்கூடாது. நான் திங்கிறது மட்டும் அவ கேட்பாளோ? இது நம்ம திங்கும்போது அடுத்த ஆள் நம்மள பாக்குற மாதிரி இருக்கக்கூடாது. அமைதியா தின்னு. சவுண்ட் வராம எப்படிமா திங்க முடியும்? எடி சாப்பிடும்போது சவுண்ட் வரக்கூடாது. அது நல்ல பழக்கம் கிடையாது. சப்பு சப்புன்னு தின்னாதானே உனக்கு கோவம் வருது. அப்ப இப்படி திங்கடா. ஞம் 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 ஞம். எடி அப்ப நீ இப்படிதான் தின்னா. எனக்கு சவுண்ட் போட்டு தின்னாதான் தின்ன மாதிரி இருக்கும். சரி இனி என்னைக்கு தின்னாலும் நீ இப்படி சவுண்ட் போட்டு தான் திங்கணும். எங்கேயாவது வெளிய வச்சு சாப்பிடும்போது வாயை கூட திறக்காம மூணு ஆட்டிக்கிட்டு இருந்தா இவன் அதுக்கு நீ வெளிய வச்சு ஞம் 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 திங்க முடியா? தின்னு. நீ தானே சொன்னா எனக்கு சத்தம் போட்டு தின்னாதான் திங்க முடியா? நீ எனக்கு என்ன, நான் யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். என் பாட்டுக்கு திம்பே. உங்களுக்கு தான் அசிங்கமா இருக்கும். ஞம் 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 ஞம். இங்க பாரு, ஒழுங்கா இருந்தியனா கூட 2 வருஷம் வீட்ல வைப்பேன். அப்படி இல்லன்னு வை, 5 பவுனோ 10 பவுனோ போட்டு எவனுக்காவது 2 கட்டி கொடுத்துக்கிட்டு நான் பாட்டுக்கு முதியோர் இல்லத்துல போய் படுத்துக்கிடுவேன். இது என்னம்மா நியாயம்? சத்தம் போட்டு சாப்பிட்டு இருக்கலாமா? அப்புறம் கல்யாணம் பண்ணி வைப்பாவ. எடி கொஞ்சமாவது டீசெண்டா இருங்கடி. அம்மே பாரா இந்த வயசுலயும் காலையிலே எந்திரிச்சு குளிச்சு பவுடர்லாம் போட்டு பொட்டு வச்சு என்ன டீசெண்டா இருக்கேன். ஏன் பிள்ளைகள் தானே நீங்க ஒரு நாளாவது நான் சொல்லாம இந்த தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி இலைச்சி ஒரு பவுடர் போட்டோம் பொட்டு வச்சோன்னு வச்சிருப்பீங்களா? மக்களே நான் போயிட்டு வரேன். நீங்க சோறு கறிலாம் தேவைக்கு வச்சு சாப்பிடுங்கம்மா. சாப்பிட்டுட்டு யாரு கடைசியா சாப்பிடுறீங்களோ அது இந்த சோத்து பானை கறி பானை எல்லாம் எடுத்து அடுப்பங்கரையில வச்சு மூடி வச்சிருங்கம்மா. நான் போய் என்னன்னு கேட்டுட்டு ஓடி வரேன். கடைசி யார் சாப்பிடியாவளோ அவையில தானே நம்ம பானை எடுத்து வைக்க சொன்னா. அப்ப நம்ம படபடன்னு சீக்கிரமே சாப்பிட்டுட்டு எழும்பிடுவோம். எம்மா இந்த பிள்ளை எவ்வளவு வேகமா சாப்பிடுது. இவ மட்டும் சீக்கிரம் சாப்பிட்டுட்டா நம்ம தான் பானையெல்லாம் எடுத்து வைக்கணும்.
அதனால அவளுக்கு முன்ன நம்ம சாப்பிடணும். யாமட்டி இவ்ளோ பெரிய பெரிய உருண்டையா எடுத்து வைக்க? யாம் உனக்கு என்ன? நான் சாப்பிட்டாச்சு. நானும் சாப்பிட்டாச்சு. எப்படி போங்க பிள்ளை போங்க, போய் சோத்து பானை மீன்கறி சட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வைங்க. நீ வையி, நான் எதுக்கு கொண்டு வைக்கணும்? நான் தான் முதல்ல சாப்பிட்டுட்டு பிளேட்டை கொண்டு வச்சேன். எங்க மூஞ்ச பேத்து போடுவேன். நீ பிளேட்டை கொண்டு வைக்கிறதுக்கு முன்னே நான் இருந்தே வீசிட்டேன். நீங்க வீசதுக்கு முன்னே நாங்க கொண்டு வச்சிட்டோம். எனக்குலாம் தெரியாது, நான் எடுத்து வைக்க மாட்டேன். வைக்கலனா இரு. ஏடி அம்மா கடைசி சாப்பிட்ட விலத்துல கொண்டு வைக்க சொன்னா. ஆமா கொண்டு வை, நீ தானே கடைசி சாப்பிட்டா. யாரும் கடைசி சாப்பிடல, ரெண்டு பேரும் ஒண்ணு போல தான் சாப்பிட்டோம். ஆனா உனக்கு முன்னே நான் பிளேட் இங்க இருந்து தூக்கி எறிஞ்சிட்டேன். எனக்கு தெரியாது, நான் எடுக்க மாட்டேன். நான் தான் முதல்ல சாப்பிட்டேன். சரி அம்மா வரட்டு புள்ள, பாப்போம் யார் எடுக்கானி. பாரு. என்ன முக்கியமான விஷயம் நீ இருக்கோடாம சொல்லிட்டு நான் வந்து பியான் பார்த்துட்டு கிடக்குறிய? இருங்க சொல்லியும். வேலை கிடக்காமா, சொல்லுங்க என்னன்னு கேட்டுட்டு போட்டு. இருங்க அப்பதான் சொல்லுவேன். சொல்லு. ராணியக்கா வந்துட்டுக்கு சேர்த்து சொல்லியே. சொல்லு இவளே, வேலை கிடக்கு. சரி உட்காருங்க சொல்லியே. ஏமா சொல்லம்மா, மாடி இப்ப வந்துற பால் கறக்கணும். சரி சரி இருங்க சொல்லியே. சொல்லு. ராணியக்கா வரட்டு. இருங்க சொல்லியே. ஒரே மாதிரி வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியோ? இருங்க இந்த வாட்டி கண்டிப்பா சொல்லுவேன். ஏக்கா ரூபா விஷயம் பேராங்க. சொல்லு சின்ன பொண்ணு, விளாடாத. சரி உட்காருங்க, கண்டிப்பா இந்த வாட்டி சொல்லுவேன். சொல்லு. ராணியக்கா வரட்டு. எரும மாடி எரும மாடி. உங்களை மாதிரி வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு இருக்கேன்னு நினைக்கிறியோ? அங்க எங்க கூட்டி நாடகம் பார்த்துட்டு இருக்காங்க. லட்சுமி ஏன் ஏசிட்டு கிடக்க? முக்கியமான விஷயம் நீ கூட்டாள்வக்க என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டே கல்வ. ஏன் சின்ன பொண்ணு, அவளு வேலை கிடக்கும்ல, என்னன்னு சொன்னா கேட்டுட்டு போவா. ஏக்க சொல்லதுக்கு தான் இருங்கன்னா இருக்க மாட்டேக்காவ. சரி சொல்லு. இருங்கக்கு இதுல இருந்து பேசக்கூடிய விஷயம்ல. இரு லட்சுமி, ஏதோ முக்கியமான விஷயமா இருக்க போகுது, சொல்லு. ஏக்க இந்த இன்னைக்கு என்ன கறி வச்சு? மடச்சாம்பிராணி இவ கூட்டாளி என் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்தே பாருங்க, இனி செருப்பை கலத்தி அடிக்கணும். சின்ன பொண்ணு சொல்லுமா. ஏக்க இந்த வாட்டி கண்டிப்பா சொல்லுவேன், அந்த அக்கலை இருக்க சொல்லுங்க. சொன்னா சொல்லு, சொல்லலனா போ. ஏக்க சொல்லியே, குழுவுல லோன் கேட்டிருந்தோம்ல. சொன்னா இடி விடுவா. ஏக்க இந்த குழுவுல லோன் கேட்டிருந்தோம்ல, அது தாரேன்னு சொல்லிட்டானுல. அத பத்தி சொல்லதுக்கு தாங்க லட்சுமி அக்கலை இருக்க சொல்லுங்க, அப்பதான் சொல்லுவேன். நீ சொல்லவே வேண்டாம், எனக்கு குழுவுல இருந்து லோன் வேண்டாம். லட்சுமி பாருங்க எப்படி பரிகாசம் பண்ணிட்டு தெரியால்வ நீ. நான் என்ன மெண்டலா இல்லனா இவ வயசு பிள்ளையாக்க? இருங்க எலும்புங்க. சரி இந்த ஒரு வாட்டி இரு லட்சுமி. சட்டுன்னு சொல்ல சொல்லுங்க, மாதிரி எத்தனை வாட்டி கூட்டாலும் நான் வர மாட்டேன். சரி சரி சின்ன பொண்ணு டக்குன்னு சொல்லுன்னா, அவளுக்கு இப்ப மாடு வரும், பால் கறக்கணும். சரிக்கோ ஒரு 2 நிமிஷம் இருங்க, விஷயம் என்னன்னு சொல்லியும் கேட்டுட்டு போயிட்டே இருங்க. ஏன் நின்னுகிட்டு இருந்தா அந்த விஷயம் உன் வாயில வந்து உளாத? ஏக்க நம்ம பேச போறது பண விஷயம், மரியாதை கொடுக்கணும். பணத்துக்கு மரியாதை கொடுத்தாதான் அது நம்மகிட்ட வந்து தங்கம். ஒன்ன தொங்காண்டா சொல்லு. சரி நீங்க போயிட்டு வாங்க. மகளிர் குழுல இருந்து லோன் சாங்ஷன் ஆயிருக்கு, நாங்க எல்லாரும் வாங்கியோம். லட்சுமி அக்காளுக்கு வேண்டாமான்னு சொல்லிடுறேன். நான் எப்ப வந்து வேண்டாம்னு சொன்னேன்? வேணும்ல, அப்ப இருங்க. இரு லட்சுமி. சின்ன பொண்ணு எவ்வளவு ரூபாயா? லட்சுமி அக்கால கேட்க சொல்லுங்க, அப்பதான் சொல்லுவேன். பாருங்க யாருனாலும் தெரியாம எப்படி விளையாடியல் பண்ணி. ஏன் சின்ன பொண்ணு? சரிக்கா சரி சாரி சரியா. லட்சுமி அக்கா சொல்லு சின்ன பொண்ணு. ஏக்க கதை விடும்போது ஓனி சொல்லுங்க. நான் பாட்டுக்கு லட்சுமி அக்கான்னு சொல்லி நீங்க சும்மையே இருக்கிறிய, எனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்காண்டாமா. சரி சொல்லு. லட்சுமி அக்கா ராணி அக்கா பாருங்க, லட்சுமி அக்கா ஆணி கேட்க மாட்டாக்காவ. கேளு லட்சுமி. இப்பமே இல்லக்க, நான் பியார் சொல்லி ஆரம்பிப்போம்ல அப்போ. சரி சொல்லு. ராணி அக்கா லட்சுமி அக்கா ஆணி சொல்லு. நீங்க மாட்டுல பால் கறந்துட்டு வாங்க, அதுக்கு பிறகு சொல்லி. இல்லக்க இல்ல சாரி சாரி சாரி. எக்க உண்மையிலே நம்மளுக்கு லோன் வந்துட்டு, அதை பத்தி பேசதான் கூட்டேன். இருங்க ஏக்க, குழுல இருந்து 50,000 ரூபாய் நம்மளுக்கு லோன் வந்துட்டு, நாளை கழிச்சு பேங்க்ல போய் கையெழுத்து போட்டு வாங்கணுமா.
எத்தனை மணிக்கா? 10 மணிக்குள்ள பேங்க்ல இருக்கணுமா? சரி அவ்வளவுதானே, வேற ஒண்ணும் இல்லல. வேறையும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. என்ன? லட்சுமி அக்கா, இந்த நீங்க மாட்டுல பால் கறப்பியல, அப்போ எவ்வளவுக்க தண்ணி சாப்பிய? லட்சுமி அக்கா தூர பேரு. சத்யா, பாத்திரத்தெல்லாம் தூக்கி கொண்டு வச்சிரு, அம்மா இப்ப வந்துருவா. அம்மா யார் கடைசி தின்னாவளோ அவையில தான் கொண்டு வைக்க சொன்னா, நான் வைக்க மாட்டேன். எனக்கு என்ன, நான் முதல்ல தின்னுட்டு என்னால நான் பாத்திரத்தை தொடவே மாட்டேன். தொடாண்டா, அப்படியே இருக்கட்டு. அம்மா அந்த பிறகு தெரியும்ல யார் தூக்குவா. நீ தூமுறு பிடிச்சவா, எப்படிதான் இப்படி போய் சொல்லிட்டு வேவானி பேச தெரியும். என்னவென்று சொல்வதம்மா இந்த அழுக்கு முட்டை சோனியாவை. இப்ப எதுக்கிட்டு என் பேரை இழுக்கா? உன் பேரா சோனியா? நீ மட்டும்தான் இந்த உலகத்துல சோனியான்னு இருக்கிறியோ? சானியா சானியா அப்படியா? சத்தியா சத்தியா சொறி புடிச்ச சத்தியா. சோனியா சோனியா சங்கி மங்கி சோனியா. சத்தியா சத்து உருண்ட. சோனியா சாணி உருண்ட. யாப்டி எரும மாடு. எடி என்னமா உங்க சண்டை முடியல? அம்மா அந்தாச்சி. எம்மா நீ என்னம்மா சொல்லிட்டு போனா? கடைசி யார் சாப்பிட்டியாவளோ அவியதனமா பாத்திரத்தெல்லாம் எடுத்து வைக்கணும்னு சொன்னா. நான் அவளுக்கு முன்னே சாப்பிட்டுட்டேன். இவ கடைசி சாப்பிட்டுட்டு என்ன பாத்திரத்தை எடுத்து வைக்காம இருக்காம? எம்மா போய் நம்பாத. எம்மா நாங்க 2 பேரும் ஒண்ணு போலதான் சாப்பிட்டு முடிச்சோம். ஆனா சிங்கிள தட்டை கொண்டு போடும்போது அவ நடந்து போய் வச்சா. நான் புத்திசாலித்தனமா இங்க இருந்தே வீசிட்டேன். அவ தட்டுக்கு முன்னே என் தட்டு சிங்கில போய் விழுந்துட்டு. இப்போ நீ சொல்லு, நான் முத சாப்பிட்டு முடிச்சனா இல்லைன்னா அவ முத சாப்பிட்டு முடிச்சாலாம்? நான் இந்த பானையெல்லாம் தூக்கிட்டு போய் அடுப்பாங்கரையில வைக்கணுமா இல்ல அவ தூக்கிட்டு போய் வைக்கணுமா? கொஞ்சம் கையெடு. ஏமா யார் முத சாப்பிட்டா நீ தீர்ப்பு சொல்லணும்ல. ரூம்ல போய் லேசா யோசிச்சுட்டு வரேன். என்ன அம்மட்ட முதல்ல எல்லாத்தையும் சொன்னா உன்னைய நம்புவான்னு நினைச்சியோ? ரத்தத்தின் ரத்தமே என் துமுர் பிடிச்ச உடன் பிறப்பே. சொந்தத்தின் சொந்தமே நான், நீ இல்லைன்னா சந்தோஷமாய் இருப்பேன். அம்மாவும் அப்பாவும் எனக்கு போதும், நீ தேவையில்லையே. நீ காணாம போனாலும் ஒளிஞ்சு போனாலும் நான் சந்தோஷமாய். அம்மா இருந்தாச்சு. வாத்தல வாத்தல நான் தனியா வரவா, அம்மா உனக்கு முத்தம் ஒண்ணு தரவா. உங்களுக்கு